Hello students, today we'll see the second part in Unit 2 History. So we want to continue with the heading of Battle of Arcot, that is 1751. In the meantime, Dupleix sent forces to besiege the fort of Trichy where Muhammad Ali had taken shelter. Sanda Sahib also joined with the French in their efforts to besiege Trichy. Robert Clive's proposal was accepted by the British governor Saunders, and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted the task of capturing Arcot. His attack proved successful. ஸோ இப்போ நம்ம பேட்டில் ஆஃப் ஆர்காட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், அன்வருதீன் கான் அவர் வந்து இறந்தப்போ அவரோட முகமது அலி இருக்கார்ல, அவர் திருச்சிக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ திருச்சிக்கு டியூப்ளெக்ஸ் வந்து அவங்களோட ஃபோர்ஸஸ் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா திருச்சியோட ஃபோர்ட்டை கைப்பற்றுறதுக்காக. ஸோ அதே நேரத்தில் சந்தா சாஹிப்பும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் சாண்ட்ரஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் ஆர்காட்டை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 200 இங்கிலீஷ் ப்ளஸ் 300 இந்தியன் சோல்ஜர்ஸோட போய் கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க போய் கேப்சரும் பண்ணிடுறாங்க. ஸோ ஆர்காட்டை வந்து இப்போது பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணியாச்சு. Robert Clive defeated the French at Arni and Kaveri Park with the assistance of Major General Stringer Lawrence. Sanda Sahib was killed in Trichy. Muhammad Ali was made the Nawab of Arcot under British protection. The French government recalled Dupleix to Paris. ஸோ ஆர்னி காவேரிபாக் அப்படின்ற இடத்துல வச்சு ராபர்ட் கிளைவ் ஃப்ரெஞ்சை தோற்கடிச்சிட்டாங்க. யாரோட உதவினாலனா மேஜர் ஜென்ரல் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அவரோட ஹெல்ப்னால ஃப்ரெஞ்சை அங்கே தோற்கடிச்சாச்சு. அட் த சேம் டைம் சந்தா சாஹிப் என்னாச்சு, அவர் திருச்சியில் அவரை கொண்டுடுறாங்க. ஸோ முகமது அலியை வந்து ஆர்காடோட நவாப் ஆக்கியாச்சு. ஏன்னா ஆர்காடை வந்து இப்போ பிரிட்டிஷ் கைப்பற்றிட்டாங்க இல்லையா. ஸோ முகமது அலியை ஆர்காடோட நவாப் ஆக்கிட்டாங்க பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷனில். இப்போ என்னாச்சு அப்படின்னா, டியூப்ளெக்ஸ் அங்கே போன இடத்துல அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல இல்லையா, அவங்க வந்து ஆங்கிலேயர்களால் எப்படியோ தோத்துட்டாங்க. ஸோ இப்போ டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து பாரிஸ்க்கு திரும்ப கூப்பிட்டுறாங்க. Treaty of Pondicherry 1755. Dupleix was succeeded by Godieu, who agreed the Treaty of Pondicherry. According to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. New forts should not be built by either power. The treaty made the British stronger. ஸோ இப்போ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி பற்றி பார்க்குறோம். ஸோ டியூப்ளெக்ஸ்க்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா கோதியூ அப்படின்றவர் வராரு. ஸோ அவங்க வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்றதுல ரெண்டு பவர்ஸுமே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி படி ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஸ்டேட்டோட உள்நாட்டு ப்ராப்ளம், இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது உள்நாட்டு ப்ராப்ளம் எதுலேயுமே அவங்க வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாரில் அவங்க கேப்சர் பண்ண பிளேசஸ் இருக்கும் இல்லையா, கைப்பற்றின பகுதிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க ரிட்டைன் பண்ணிடணும். அந்தந்த முதல்ல யார்கிட்ட இருந்துச்சோ, அந்த போர் நடக்க முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும்னு சொல்லியாச்சு. நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி பில்ட், அவங்க வந்து புதுசாக எதுவும் கோட்டெல்லாம் எதுவும் கட்டக்கூடாது. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரினால பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தாங்க. The Second Carnatic War also proved inconclusive. The English proved their superiority on land by appointing Muhammad Ali as the Nawab of Carnatic. The French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் வந்து ஒரு முடிவற்றது, இன்கன்க்ளூசிவ் அப்படின்னா ஒரு முடிவற்றது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் பீப்புள் தான் முகமது அலியை வந்து கர்நாடிக்கோட நவாபாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஒரு கெத்து காட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஹைதராபாத்தில் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க டெக்கான் பெனிசுலா பிளேசஸில் வந்து கொஞ்சம் பவர் கம்மியானவங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடுச்சு. Third Carnatic War 1756 to 1763. The outbreak of the 7 Years' War in Europe led to the Third Carnatic War in India. By this time, Robert Clive established the British power in Bengal by the Battle of Plassey, which proved them with the necessary finance for the Third Carnatic War. தேர்ட் கர்நாடிக் வார் யூரோப்பில் நடந்த 7 இயர்ஸ் வார், அதாவது 7 ஆண்டு போர்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் தான் இந்த
தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்றதும் நடந்துச்சு. ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் பவரை பெங்காலில் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். எப்படின்னா சிராஜுத்தௌலாவை ராபர்ட் கிளைவ் டிஃபீட் பண்ணிட்டார்ல பேட்டில் ஆஃப் பிளாசியில் பார்த்தோம்ல. ஸோ டிஃபீட் பண்ணதுனால ராபர்ட் கிளைவ் வந்து பெங்காலில் கொஞ்சம் நல்லாவே ஒரு பவரான ஆளாகவே இருக்கிறாரு. தேர்ட் கர்நாடிக் வார்க்கு தேவையான ஃபினான்ஸ் எல்லாமே பேட்டில் ஆஃப் பிளாசியில் அவர் வின் பண்ணதுனால பெங்கால் வந்து அவங்களுக்கு கிடச்சதுனால ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு எல்லா ஃபினான்ஸுமே கிடச்சிரும் தேர்ட் கர்நாடிக் வார்க்கு. Count de Lally was deputed from France to conduct the war from the French side. He easily captured Fort St. David. He ordered Bussy to come down to the Carnatic with his army to make a united effort to push the British out of the Carnatic. Taking advantage of Bussy's departure, Robert Clive sent Colonel Ford from Bengal to occupy the northern Sircars. தேர்ட் கர்நாடிக் வாரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் டி லாலியை வர வைப்பாங்க ஃப்ரெஞ்ச் சைடுக்காக அவங்க போய் வாரில் போய் கலந்துக்கிறதுக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து ஃபோர்ட் சென்ட் டேவிடை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், புசியை கூப்பிடுவார். சரி நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போய் கர்நாடிக்லேருந்து பிரிட்டிஷை வெளியே தள்ளுறதுக்கு நம்ம அதை கேப்சர் பண்ணணும் வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ புசி கிளம்புவார் இல்லையா. ஸோ அந்த டைமில் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார், அவரோட ஆர்மிஸை வந்து பெங்காலிலேருந்து நார்தன் சிர்காஸ்க்கு அனுப்பிச்சிடுவார். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஸோ அதை ஆக்குபை பண்ணுறதுக்காக அங்கே அனுப்பிச்சிடுறாரு. Battle of Vandivash, that is 1760. The decisive battle of the Third Carnatic War was fought on January 22, 1760. The English army under General Aercourt totally routed the French army under Lally. Within a year, the French had lost all their possessions in India. Lally returned to France, where he was imprisoned and executed. இப்போ பேட்டில் ஆஃப் வண்டிவாஷ் பற்றி பார்க்குறோம். ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா தேர்ட் கர்நாடிக் வார் வந்து ஜனவரி 22, 1760 நடந்திருக்கும். ஸோ அப்போ இங்கிலீஷ் ஆர்மிக்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்கன்னா ஜென்ரல் அயர்கூட் அப்படின்றவர் ஹெட்டாக இருந்திருப்பார். ஃப்ரெஞ்சுக்கு வந்து நம்ம கவுண்ட் டி லாலின்றவர் ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஃப்ரெஞ்சை தோற்கடிச்சிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே ஃப்ரெஞ்சுக்கு இந்தியாவிலேருந்து எல்லா பொசிஷன்ஸும் போச்சு. ஸோ இப்போ கவுண்ட் டி லாலி வந்து அவங்க தோத்துட்டாங்க இல்லையா. அப்போ கவுண்ட் டி லாலி வந்து ஃப்ரான்ஸுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ அவங்கள அங்கே கைது பண்ணி கொஞ்ச நாளில் தூக்கிலையும் போட்டுருவாங்க. Treaty of Paris 1763. The 7 Years' War was concluded by the Treaty of Paris. The French settlements including Pondicherry were given back to the French, but they were forbidden from fortifying those places. They were not allowed to gather armies. The French dominance in India practically came to an end. ஸோ இந்த 7 Years' War அதாவது 7 ஆண்டு போர் அப்படின்றது இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலமாக தான் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அதோட முடிவில் என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரெஞ்சோட பிளேசஸ் அதாவது பாண்டிச்சேரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஞ்சுக்கு திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அவங்க என்ன அப்படின்னா அவங்களோட பிளேசஸை வந்து அவங்க பலப்படுத்துறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஃபார்பிடன் அப்படின்னா ஸ்டாப்டு, ஃபோர்ட்டிஃபையிங் அப்படின்னா பலப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பிளேசஸ் எதையுமே அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் தேவர் நாட் அலவுட் டு கேதர் ஆர்மிஸ். ஸோ அவங்க இதுக்கப்புறம் அவங்களோட படைகளையும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. டோட்டலாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸே வந்து இந்தியாவில் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம்.